உறங்குவது போலும் சாக்காடு என்று வள்ளுவனோட வாக்கிலிருந்து எடுத்து அழகாக சொன்னீங்க. அதேபோல் ஞானிகளுக்கு மட்டும்தான் நம்ம உடலில் இருந்து உயிர்ப்பிரிய நேரத்தில் வந்து அவங்க தீர்மானிக்க முடியுங்கிற விஷயத்தையும் வந்து தெளிவாக சொல்லியிருக்கேன். நன்றி சாமி. அதேபோல் ஒருத்தர் வந்து உயிர் போகக்கூடிய நிலையில் இருக்காருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவரை நம்ம பார்க்க போகும்போது அவருக்கு என்ன கொண்டு போகணும் சாமி? ஒன்றுமே கொண்டு போவானா சாமி அவருக்கு? ஏன்னா போகுது போகிறவருக்கு கொண்டு போய் நீ எதை கொடுத்தாலும் அவர் சாப்பிட போகிறது இல்லை. எப்படி கேட்டாரு பாருங்க, உயிர் போகும்போது அவருக்கு என்ன திரும்ப எதையும் வேணான்னு வர அவர், எனக்கு உயிர் கொடு சாமி, எனக்கு நிம்மதியாக கொடு சாமின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறவர்கிட்ட அதெல்லாம் நம்மளால கொடுக்க முடியாது. முடிஞ்சா பால் எடுத்துட்டு போங்க, பால் எடுத்துன்னு போய் ஊத்துங்க அவர் வாயில. ஏன்னா அவர் இழுத்துக்கிட்டு கிடக்குறாரு, ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. பாலை ஊத்துனீங்கன்னா பொட்டுன்னு போய் சேர்ந்துருவாரு. அவருக்கு நீங்க வந்து சரி எம்மனுக்கு ஏஜென்ட் நான் தான்னு சொல்லி ஒரு கிளாஸ் பாலை ஊத்துனீங்கன்னா போய் சேர்ந்தாருன்னா கூட போற இடத்துக்கு ஒரு பொண்ணு, அப்பா பொண்ணிவா வந்தாருப்பா, பால் கீழே ஊற்றி எனக்கு அடைச்சி போயே சேர்ந்துட்டேன், நிம்மதியாக போச்சு, அப்பா உடல்ல இருந்து பிரிஞ்சிட்டோம், அப்பாடா இனி அந்த வேதனை இல்லை நமக்குன்ற மாதிரி அவர் ரிலாக்ஸ் ஆகிட்டார். முடிஞ்சா பால் எடுத்துன்னு போய் ஊத்துங்க சாமி, வேற ஒன்றும் அவருக்கு தேவைப்படாது சாமி. ஏன்னா அவர் சாப்பிட்ற நிலையில இல்லையே. இது என்னன்னா, நாச்சத்து விக்குள் மேல் வாராமுன் நல்வினை மேற்சென்று செய்யப்படும்னாரு வள்ளுவர். எப்படி சொன்னார்னா, நாக்கு எழாது, பேச முடியாது, வார்த்தை வராது. ஏன்னா உயிர் போற நேரத்துல இதெல்லாம் இருக்கும். ஏதோ ஒன்று சொல்ல தோணும். பிள்ளைய கூப்பிடுவாரு, கையை மட்டும் ஆட்டுவார், வேடா வேடான்னுவாரு. பையன் வந்து நிற்பான், அண்ணாப்பா சொல்லுப்பா ஓன்னு அழுது நிற்பான். அவன் இவருக்கு சொல்ல முடியாதானே, நாக்கு எழாது. அதனால தான் நாச்சத்து. இந்த நாக்கு என்ன ஆயிடன்னா, வாய்க்குள்ள ஒரு குழம்புன்னு நாக்கு அப்படியே ஒட்டிக்கின்னு எழாது, வார்த்தைகள் வெளியில வராம ஏதோ சொல்லுவாரு, கையாட்டுவாரு, ஆனார் ஊன்னுவாரு, வார்த்தை வராது. அதனால நாச்சத்து விக்குள் மேல் வாராமுன் நல்வினை மேற்சென்று செய்யப்படும். அப்ப அவர் சின்ன பையனை கூப்பிட்டு என்ன வடா வடான்னுவார், கையை ஆட்டுவாரு, வந்து நிற்பான், என்னப்பா சொல்லுப்பான், சொல்ல முடியலல்ல. அப்ப அவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஐயோ பாவம் அவங்ககிட்ட நான் வந்து 1/2 சவரம் மோந்திரம் கொடுத்துட்டேன்டா பாவி, அதை வாங்கிடுறான்னு சொல்றதுக்கு வராரு அவரு. அவன் ஊருக்கு போறான், ஏதோ கல்யாணத்துக்கு போறான், செயின் கொடுத்துருக்கிறாரு இவரு, செயின் கைட்டு கொடுத்துருக்கிறாரு. அவன் செயின் போட்டுன்னு ஊருக்கு போயிருந்தான். அவர் வரத்துக்குள்ள இவருக்கு இப்படி ஆயிடுச்சு, நாக்கு எழல. ஆனா பையனை கூப்பிட்டு சொல்றாரு, கை காட்டுறாரு, வார்த்தை சொல்ல முடியல, நம்மகிட்ட செயின் கொடுத்துருக்கிறேன்ப்பா, அதை வாங்கிடுறா, அது 3 சவரம் செயின்ரா, அது அவன் கல்யாணத்துக்கு போய் வரத கேட்டான், நான் இரவல் கொடுத்து அமிச்சான், வாங்கிடுறான்னு சொல்றதுக்கு முயற்சி பண்றாரு, முடியலையே, நாக்கு எழல, என்ன பண்ணுவார் அவரு? இப்படி இந்த விஷயங்கள் என்னன்னா, இரக்கம் தருவாயில எதையும் உன்னால செய்ய முடியாது. இதனாலதான் பாசுரத்துல என்ன சொன்னாங்கன்னா, என்னால இரக்கம் தருவாயில என்ன வார்த்தைகள் வரல, நான் இதையும் பேச முடியாது, இப்ப நான் நல்லா இருக்கிறேன், திடகாத்திரமா இருக்கிறேன், நான் இப்பயே சொல்லிடுறேன், ஐயா எனக்கு உடம்பு சரியில்லாத நேரத்துல, நாக்கு எழாத நேரத்துல இறைவான உன்னை கை கூப்பி கூப்பிட முடியாது. ஆனா அதுக்காக என்ன விட்டுடாத, இப்பயே சொல்லி வச்சிடுறேன், அப்பொழுதுக்கு இப்பொழுதே சொல்லி வைத்தேன், அரங்கத்து அரவணை பள்ளியானேன். நான் அன்னைக்கு என்னால சொல்ல முடியாததுனால இப்பயே சொல்லி வச்சிடுறேன், அந்த நேரத்துல நீ என்ன வந்து காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்வார். இதே பாடல நம்ம அருணகிரிநாதர் ரொம்ப அழகா சொல்வாரு. இதுல வயசாயிடுச்சு அவருக்கு, நரை திரை பிணி மூப்பு எல்லாம் வந்துடுச்சு. அப்போ என்ன பண்றாரு இவரு, முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி நடக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ கையில தடி தேவைப்படுது, 2 காலிலேயே நடக்க முடியல, ஒரு தடியை கையில வச்சுக்கிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு சின்ன கதை மாதிரி போகும். அப்படி நடக்க ஆரம்பிக்கும் போது பெண்கள் எல்லாம் இவர் வயசு ஒத்த பெண்கள்னு வச்சுக்கலாம், இவருக்கு 60 வயசே வச்சுங்க, 60-70 வயசு. இப்பெல்லாம் 60-70 வயசுல தடி வேணும் தானே, 3வது ஒரு கால் தேவைப்படுது, வச்சு நடந்து போறாரு. அப்போ இவர் ஒத்த வயசுல பெண்கள் வரும்போது யார் இவருன்னு சொல்லி கேட்குறாங்க. இவருக்கு ரொம்ப அவமானமா போச்சு. ஆண்கள் கேட்டிருந்தா கூட இவரு சமாளிச்சுக்காரு போல இருக்கு, பெண்கள் கேட்டுட்டாங்க, இவருக்கு எப்படி உணர்வுபூர்வமா பாதிக்கிறாரு இவரு. ஏன்னா இந்த பொம்பளைங்க கிண்டல் பண்ணிட்டாங்க, யார் இந்த கிழவன்னு கேட்டுச்சு, இந்த அம்மான்னு கேட்டுச்சுன்னா ரொம்ப வருத்தப்பட்டு முருகப்பெருமான் கிட்ட இவர் அழுகுறார். எப்படி அழுகுறாருன்னா,
ஒரு பெண்ணு வந்து இப்படி என்னை கேட்டுச்சு, எனக்கு அவமானம் தாங்க முடியல, எனக்கு வந்து இந்த நேரத்தில் உன்னை கூப்பிடவும் எனக்கு முடியல, அதனால நான் முன்கூட்டியே சொல்கிறேன்னுட்டு அந்த பாடலை சொல்லி கண்ணீர் விட்டு கதறிட்டு அப்போ சொல்லுவார், மயில் மேல் வந்து எனக்கு முன்னாடி நிற்கணும், என்ன காப்பாற்றணும், ஏன்னா அப்போ நான் கூப்பிட முடியாது உன்னை, அதனால் நீ மயில் மேலே வந்து வில்லோட நீ மயில் மேலே வந்து எனக்கு காட்சி கொடுத்தீங்கன்னா என்ன பிடிக்க வர யமதூதன் பயந்து நிற்பான், கயிறு போட்டு என்ன இஷ்டத்துக்கு இழுத்துட்டு போக மாட்டான், மரியாதையாக கூப்பிட்டு போவான். அதனால் எனக்கு அப்போ உயிர் போகிற நேரத்தில் என்னால் பேச முடியாத நேரத்தில் நீ வந்து என்னை நின்று என்னை நல்லபடியாக வழி அனுப்பு சாமின்னு சொல்லி அருணகிரிநாதர் முருகர்கிட்ட வேண்டி ஒரு பாடல். அது மிக ஒரு சிறப்பான பாடல். இப்படி எல்லா மகான்களும் ஞானிகளும் இறைவனுக்கிட்ட முன்கூட்டியே சொல்லிடுறாங்க. ஏன்னா அப்போ சொல்ல முடியாதுன்றதால முன்கூட்டியே சொல்லிடுறாங்க. அதனால இதெல்லாம் நமக்கு என்ன சொல்ல தோணுதுன்னா, இதெல்லாம் பார்க்கும்போது நாமெல்லாம் இப்போ அதுக்காக தான் பிரயத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம அன்னைக்கு சொல்ல முடியாதனால இவருக்கே சொல்றதுக்கு முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கு, பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரியா சாமி?